ഒന്നിച്ച് അവർക്ക് പാർക്കുവാൻ ഒരു കുടുംബമായി തീരുവാൻ അവർ തന്നെ തിരഞ്ഞെടുത്ത ഭാഗമാണെന്ന് ഞങ്ങൾ അറിയുന്നു. ദൈവം അറിയുന്നു. കർത്താവേ, ഇന്നു മുതൽ അവർ ഒന്നല്ല, എവര് രണ്ടാണ്. കർത്താവേ, ഇവര് മരണം ഇന്നു മുതൽ അവർ ഒന്നല്ല, എവര് രണ്ടാണ്. കർത്താവേ, ஹாய் பஸ் அனைவருக்கும் வணக்கம். உலக நாடுகளில் எப்படிலாம் வந்து கல்யாணம் நடக்குமானு கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இந்திய கல்யாணங்கள் பயங்கரமாக வந்து பேசப்படும். அந்த அளவுக்கு சாதாரண மக்கள்லேருந்து உயர்ந்த மக்கள் வந்து பயங்கரமாக வந்து பண்ணுவாங்க. அப்படி தாங்க கல்யாணங்கள் நடக்குது. அந்த கல்யாணங்களில் எப்படிலாம் காமெடி வந்து செய்கிறாங்க பாருங்க. பொண்ணுக்கு தலையில் வந்து அரிசி கொட்டுறத சொல்கிறாங்க. அதே போல் அரிசி கொட்டுறாரு. ஆனால் அரிசி கொட்டு முடிஞ்ச கூட அவர் என்ன பண்ணுறாரு மட்டும் பாருங்க. அப்படிதான் வந்து இந்த பொண்ணுக்கு லட்டு வந்து கொடுத்தாரு. பொண்ணுக்கு வந்து என்ன கோவம் தெரியல, அவரோட கோவத்தை எப்படி காட்டுதுன்னு பாருங்க. கல்யாணங்கள்ல இருந்து இந்த மாதிரி மாலை மாத்துறது வந்து சம்பிரதாயம். அந்த மாதிரி மாலை வந்து மாத்துறாங்க. அதே போல ட்ரோனில் வந்து ஒரு வழக்கமான ஒரு ஃபேஷனாக மாறிட்டு இருக்கு. ட்ரோன்லேருந்து மாலை வந்து கொடுக்குறாங்க மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ளை வந்து ஏமாத்திட்டே இருந்திருக்காங்க. செம்ம டென்ஷனாக மாப்பிள்ளை அப்படியே வந்து ட்ரோனோட வேலையவே முடிச்சிட்டாரு. அதே போல் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ ஒரு வீடியோ மேலே போயிட்டு உங்களுக்கு வந்து செம்ம ஒரு காமெடியாக வந்திருக்கும். உதவ பார்த்தோன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து பிடிக்கல அப்படின்னா பயங்கரமாக வந்து ஏதாவது வாக்குவாதம் நடக்கும். அப்படி தான் இங்கே வந்து இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வாக்குவாதம் நடக்குது. இந்த பொண்ணு மாப்பிள்ளை மேலே செம்ம டென்ஷனாக வந்து ஏதோ வந்து பேசுகிறாங்க. ஆனாலும் கொஞ்சம் நேரத்தில் நடக்குது மட்டும் பாருங்கள். மாலையை மாற்ற சொல்கிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை என்ன வேலை பண்ணுறாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் வந்து பேசினா கல்யாணத்துக்கு பிறகு எவ்வளோ துன்பத்தை நம்ம அனுபவிக்க போகிறோமோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து வெளியே வருது. ஆனால் ஒரு கட்டத்தில் சமாதானம் ஆயிடுறாரு. அதே போல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இன்னும் வந்து கையில் வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கு கையில் வந்து கொண்டு வராங்க. ஆனாலும் என்ன நடக்குது மட்டும் பாருங்க. ஒன்றுக்கு என்ன எரிச்சலும் தெரியல, மூஞ்சிலே வந்து அது கூட பரவாயில்ல. ஒருத்தர் வந்து எப்படி தொடச்சி விட்றாரு பாருங்க. வரட்சி 2 பேரில் கல்யாணங்களில் கார் பைக்கில் வாங்கி தருவாங்க. அப்படி தான் இங்கே ஒரு மாப்பிள்ளைக்கு பைக் வந்து வாங்கி தந்துருக்காங்க. ஆனால் நடக்குது மட்டும் பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா வடநாடுகளில் சடங்குகளில் மாப்பிள்ளையை அனுப்பும் போது இந்த மாதிரி ஏதாவது வந்து தண்ணீர் இருந்து கொடுப்பாங்க. அப்படி தான் இங்கே உப்பு கலந்த தண்ணீரை மாப்பிள்ளை கொடுக்குறாங்க. ஆனால் நடக்கிறது மட்டும் பாருங்கள். ஒரு நிமிஷம் இருந்தவர் மூஞ்சிலே வந்து ஊற்றிட்டாரு. பொண்ணை வந்து சில கல்யாணங்களில் வந்து காட்டவே மாட்டாங்க. இப்படி தான் வந்து இங்கே வந்து பொண்ணை திடீர்னு வந்து பார்க்குறாரு. முன்னாடி பொண்ணை வந்து பார்க்குறாரு. ஆனாலும் எப்படி தெரிச்சு வர்றாரு பாருங்க. என்ன இருந்தாலும் இப்படி வந்து பொண்ணோட முகத்தை பார்த்து பயந்துருந்தா இப்படி தெரிச்சு விடுவாலும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. மாலை மாத்தத்தில் எவ்வளோ போட்டி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு போட்டியை நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது. அவ்வளோ பயங்கரமான ஒரு போட்டி தான் இந்த போட்டி. மாலையவே சின்ன பணமாக்கிட்டாங்க. அதே போல் இந்த வீடியோவும் ஒரு வீடியோ மேலே போயிட்டு நம்ம தாலி கட்டினோன்னா ஐயருங்க பயங்கரமாக குழப்பவாங்க. இங்கே கையை விடு அங்கே கையை விடுன்னு. அப்படி தான் இங்கே ஒருத்தர் வந்து பொண்ணோட கழுத்தையை வந்து முடிச்சது பிறகு எவ்வளோ பயங்கரமாக எப்படி வந்து அவர் தாலி கட்டுறாங்க. அதே போல் இங்கே ஒரு பொண்ணு வந்து அவரோட தோழிக்கு வந்து முத்தம் கொடுக்குது. அதே நேரத்தில் மாப்பிள்ளையும் ஒன்று செஞ்சுட்டு என்ன வேலை பண்ணுறாங்க. பொண்ணு ஒரு கட்டத்தில் கையாச்சு வந்தேன். இந்த மாப்பிள்ளை பாருங்க. இந்த மாப்பிள்ளைகிட்ட வந்து
ஃப்ரெண்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு, ஆனா சொன்ன அடுத்த நிமிஷமே என்ன நடக்குது பாருங்க. என்ன செய்ய சொன்னாருன்னு தெரியல, ஆளே காஞ்சிட்டாரு. அதே போல நம்ம பொண்ணு மாப்பிள்ளைனாவே தூக்குறது பயங்கரமான வழக்கம். அப்படிதான் இங்க ஒரு பொண்ணை தூக்கிறதுக்கு ஒரு மாப்பிள்ளை ட்ரை பண்றாரு. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க. அவர் எவ்வளவு ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. கேட்ட வரன் பல விதங்கள்ல நம்ம கல்யாணம் பார்த்துருப்போம். ஆனா இங்க ஒரு ஐயர் எப்படி தாலி கட்ட சொல்லிட்டு எப்படி எச்சரிக்கையா வராரு பாருங்க. ஏற்கனவே நிறைய ஸ்ப்ரே அடிச்சு பயங்கரமா பாய்ச்சிருக்காரு பாருங்க. என்ன வேலை பண்றாரு பாருங்க. அது வேற எதுவும் இல்ல, முக்காடு போட்டு மூடிட்டாரு. அதாவது ஏற்கனவே பயங்கரமா அனுபவப்பட்ட பிறகு அந்த நுரெல்லாம் மேல படக்கூடாதுன்றதுக்காக மொத்தம் மூடிட்டாரு. அறிஞ்சிருந்தெങ്കിൽ அதே போல இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நம்ம பொதுவாக பார்த்தோம்னா சில மாநிலங்கள்ல பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சு துணியை இழுக்கிறது வழக்கம். மாப்பிள்ளை சைடு ஒரு பக்கம், பொண்ணு சைடு ஒரு பக்கம் இருப்பாங்க. அப்படிதான் இங்க எப்படி தாறுமாறா இருக்கிறாங்க பாருங்க. இது கூட பரவாயில்ல. அடுத்து இந்த பொண்ணு உட்காந்துருக்கு. ஆனாலும் எப்படி இருக்காங்க பாருங்க. ஒரு கட்டத்துல பொண்ணே சின்ன பண்ணமாக்குறாங்க. வடமாநிலங்கள இந்த மாதிரி டான்ஸ் போறது வழக்கம். அப்படிதான் இங்க பொண்ணு மாப்பிள்ள உட்காந்துருக்காங்க. ஆனா இங்க ஒருத்தர் பொண்ணு கூட எப்படி டான்ஸ் போறாரு பாருங்க. ஒரு இடத்துல மாப்பிள்ள பயங்கரமா கோவப்பட்டு, நான் தாண்டா டான்ஸ் போன, நீ எங்கடா டான்ஸ் போற அப்படின்னு பொண்ணு கூட அப்படின்னு எப்படி டான்ஸ் போட்டு எவ்வளவு கோவப்படுறாரு பாருங்க. அதே போல அந்த டான்ஸ் கூட பரவாயில்ல, இந்த டான்ஸ் பாருங்க. இங்க ஒருத்தர் மாப்பிள்ளைய தூக்கிட்டு பயங்கரமா டான்ஸ் போறாரு. ஆனாலும் நடக்கிறது மட்டும் பாருங்க. ஒரு நிமிஷம் மாப்பிள்ளைய காலி பண்ணிட்டு பிறகு அந்த அளவுக்கு பயங்கரமான நிகழ்வு நடந்து முடிஞ்சிச்சு. அதே போல நம்ம டான்ஸ்ல பல டான்ஸ் பார்த்துருப்போம். இங்க ஒரு மாப்பிள்ளைய பாருங்க, எது மேல நின்று டான்ஸ் போறாரு. குதிரை மேல நின்று டான்ஸ் போறாரு. அந்த குதிரை வாகனையும் குதிரை ஓட்டுறவரையும் அப்படியே மொத்தமா சாத்திடுறாரு. அவ்வளோ டான்ஸ் பார்த்துருப்போம். இவங்க டான்ஸ் பாருங்க. இந்த டான்ஸ்லாம் நம்ம உலகத்துல பார்த்துக்கவே முடியாது. அவ்வளோ பயங்கரமான டான்ஸுகள்லாம் இங்கே போடுறாங்க. அதே போல் இந்த மாப்பிள்ளை பாருங்க. சில கல்யாணங்களில் மாப்பிள்ளைங்க டான்ஸ் போட்டு கலக்கிடுவாங்க. அதே போல் தான் இங்கே சில மாப்பிள்ளைகள்லாம் எவ்வளோ பயங்கரமான டான்ஸ்லாம் போட்டு எப்படி கலக்கிறாங்க பாருங்க. இந்த மண்டபமே ஒரு கலக்கிட்டாரு. நம்ம பல விதங்கள்ல டான்ஸ் போடுறதுக்கும் இல்லைன்னா சிறப்பு விருந்தினர் ஆச்சு வருவோம். அப்படிதான் இங்க ஒரு பொண்ணு செம்மையா செலவு பண்ணி ஆச்சு வராங்க. ஒரு இடத்துல பயங்கரமா வேஷம் போட்டு என்ன தூத்து வராங்க பாருங்க. கண்டு நோக்கம். நம்ம மேடைகள்ல டான்ஸ் போறதுலாம் வழக்கம். கேட்டரிங் பண்றவங்கள எப்படி டான்ஸ் போறாங்க பாருங்க. கேட்டரிங் பண்றவங்களே பயங்கரமா டான்ஸ் போட்டாங்க. அதே போல இவர் பாருங்க, அவருடைய காதலிக்கு ஐபோனை பரிசளிக்கிறாரு. பலூனை கட்டி விட்டாரு. ஆனாலும் ஐபோனு வானத்துல பறந்து எங்கேயோ போயிடுச்சு.